வரலட்சுமி பூஜை அப்படின்னாலே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் தான் இல்லையா? ஸோ வரவங்களுக்கு மனசார நம்ம சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் ரொம்ப ஆத்மார்த்தமாக உண்மையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்ய சரடு அப்படின்றது பூ, இதெல்லாம் நீங்கள் அழகாக கொடுத்துருவீங்க இல்லையா? ஸோ அதோடு சேர்ந்து மனசுக்கு பிடிச்சமான சில பொருட்களை கொடுக்கும் பொழுது அவங்களும் ஆனந்தப்படுவாங்க, நமக்கும் அது சந்தோஷம், அதுவும் பல மடங்கு ரெட்டிப்பாகும் இல்லையா? ஸோ அதுக்காக பிராஸ் ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வரலட்சுமி பூஜைக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம லக்ஷ்மம் ஸ்டோரில் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பாருங்கள், நான் வீடியோவில் அப்படியே காமிச்சிருக்கேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, உங்களுடைய பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரியே எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா கலெக்ஷன்ஸும் பாருங்கள். எந்த ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இமீடியட் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் வரலட்சுமி பூஜைக்காக. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கக்கூடிய பிளேட் பார்த்துருப்பீங்க, சின்னது பெருசு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அன்னம் வச்ச க்யூட்டான அழகான விளக்கு, இது வேலைப்பாடுகளே ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரவண பவன் போட்ட சின்ன பிளேட்டு, பெரிய பிளேட் வந்து இருக்குது, வேணும்னா அதுவும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லோட்டஸ் விளக்கு, ஆன்டிக் விளக்கு, தாமரையில் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கக்கூடிய அழகான பிராஸ் முறம், பித்தளை முரம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வீட்லேயும் முறம் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் முறம். ஸோ நீங்கள் தாராளமாக ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும்பொழுது இந்த முறம் ஒன்று வச்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வீட்டில் இப்போ இருக்கிறது இல்லை முறம். ஸோ நம்ம பிராஸில் கொடுத்தா அட்லீஸ்ட் அவங்க வீட்டு பூஜையரில் வச்சு அவங்க பூஜிக்கிறதுக்கோ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குங்கும சிமிழ் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய குங்கும சிமிழ், அழகாக மேலே வந்து காடோட ஸ்டிக்கர்ஸ் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். குவாலிட்டியானது ரொம்ப ஸ்டடியாக இருக்கும். அண்ட் நீங்கள் செதுராது அழகாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குங்கும சிமிழும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸ்க்ரீன்லேயே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு வந்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விளக்கு, இதுவும் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே எந்த பொருளுமே லைட் வெயிட் கொடுக்கறது கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய அகல் விளக்கு, பார்க்கவே அந்த ஃபினிஷிங் பக்காவாக நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சுவாமிக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது சந்தனபெல்லாம் நம்ம சொல்லுவோம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இதுவும் நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். அவங்க குங்குமம் வச்சுக்கலாம், மஞ்சள் வச்சுக்கலாம், சந்தனம் கூட வச்சுக்கலாம், விபூதி வச்சுக்கலாம். தட்ஸ் தேர் ஒப்பீனியன். ஸோ அவங்களுக்கு தேவையானது அவங்க வச்சுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கை விளக்கு, பாவை அழகாக கையேந்தி விளக்கு பிடிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கை விளக்கு. இதில் நீங்கள் நிறைய எண்ணெய் சேர்த்து அழகாக நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம். நம்ம ஆரத்தி காமிக்கிறதுக்கும் இந்த விளக்கு பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் ஆன்டிக் விளக்கு, வெயிட் இருக்கும், குவாலிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு தலைமுறை இந்த விளக்குலாம் அப்படி இருக்கும். அந்த ஆண்டி கொடுத்தாங்க, இந்த அம்மா கொடுத்தாங்க, வரலட்சுமி பூஜைக்கு போன வருஷம் கொடுத்தாங்கடா, 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க காலங்காலமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கற்பக விருட்சம், அழகாக கிளி அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள். ஐயோ சாரி, நான் கீழே போட்டேன். கிளி உட்காந்துருக்கு பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி கற்பக விருட்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகான சங்கு சக்கரை நாமம் போட்ட டம்ளர். நமக்கு ஆடி மாதம் யூஸ் ஆகுதோ இல்லையோ, கண்டிப்பாக பாருங்கள் ஆவணி மாதம் சொல்லவே வேணாம், இந்த டம்ளர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக போயிடும். ஸோ நமக்கு பிராஸ் ஐட்டத்தில் ரொம்ப யூனிக் வெரைட்டியாக கொடுக்கக்கூடியது தான் இந்த நாமம் போட்ட அழகான டம்ளர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாட விளக்கு, உங்களுக்கு தெரியும் லக்ஷ்மம் ஸ்டோரோடைய நமக்கு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்னு சொல்லலாம், ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்னு சொல்லலாம். மாட விளக்கு தாராளமாக ப்ளீஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக நீங்கள் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் கிஃப்டாக எல்லாருமே ஆசையாக வாங்கிப்பாங்க. நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் குங்கும சிமிழ் நம்ம பார்க்குறோம். இது ட்ரெடிஷ்னல் குங்கும சிமிழ்னு சொல்லலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த குங்கும சிமிழில் நீங்கள் நிறைய குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை பர்ஸில் வச்சுக்கலாம், இல்லை இப்போ நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட எடுத்துகிட்டு போகலாம் வெளியில் எங்கன்னா போகிறோம் அப்படின்னா. ஸோ எந்த ஒரு ஐட்டமுமே வந்து யூனிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுல தான் நம்மளுடைய அந்த ஒரு கலைநயமிக்க அந்த ஒரு டேலண்ட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு விதமான குங்கும சிமிழ் தான். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பார்ட்டிஷன் பண்ணியிருப்போம் சென்டரில். ஸோ அந்த பார்ட்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக குங்குமம் தனியாக, விபூதி தனியாக நீங்கள் வச்சுட்டு ஒரே குங்கும சிமிழை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதோடைய ஷெல் குங்கும சிமிழோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நம்மக்கிட்ட இப்போ ரீசெண்டாக வரலட்சுமி பூஜை ஆர்டர் பண்ணுறதுல நிறைய போன பீஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த குங்கும சிமிழ்னு சொல்லலாம். அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச குங்கும சிமிழ் இது ஒன்றுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ், நம்ம இதுலேயும் வந்து குங்குமம் மஞ்சள் இருக்கும், அழகாக கொடுத்துருவோம் நம்ம. நீங்கள் கண்டிப்பாக ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி கூட சேர்த்து இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டையும் கொடுத்து பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சுவாமியோட நம்ம எல்லா சுவாமியோடைய ஃபோட்டோஸ் இருக்கும், இல்லை நம்ம அழகாக லோட்டஸோட ஃபோட்டோ. இங்கே பாருங்கள் மகாலட்சுமி பாருங்கள் ஆந்தையோடு இருக்கிறது, அவ்வளோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இதில் மஞ்சள் குங்குமம் பாட்டிலில் போட்டு கொடுத்துருவோம். இதுவும் நீங்கள் அழகாக ரிட்டன் கிஃப்ட்டோட சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ரிட்டன் கிஃப்ட் வாங்கினாலுமே இந்த மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக எல்லாருமே ஆசையாக வாங்கிப்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி வுட்டில் வந்து நம்ம ஆர்ட் பண்ணி அழகாக பார்த்திங்கன்னா வுட் ஸ்டாண்டு கொடுத்துட்ருக்கோம். இதுவுமே நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸாக கொடுக்கலாம். யூனிக் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதில் அழகாக ஒரு விளக்கு வச்சுக்கலாம், இல்லை சின்ன சின்ன சுவாமியோட ஐடல் வச்சுக்கலாம். எனிதிங் அவங்க எந்த பர்பஸ்க்காலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. எந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் சரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்க்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மயில் பாருங்கள் க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த மயிலும் கூட நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப்க்கு வரக்கூடிய டேரக்ட் லிங்கே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்களா போதும் வில் கம் டு அந்த நம்ம வாட்ஸ்அப் சேட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. அண்ட் அதோடு பார்த்திங்கன்னா பேக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பேக் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். 10 kg வரைக்கும் வெயிட் ஹோல்ட் பண்ணோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுவும் ரிட்டன் கிஃப்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் விஷ் என்னவோ அதை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே காம்போவாக கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், தனித்தனியாக கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். லக்ஷணம் ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஆர்டர்ஸ்க்கு. நன்றி.